இப்போ மணி நள்ளிரவு 2ன்னு வச்சுப்போம். மெயின் ரோட்ல உங்க டூ வீலர்ல போயிட்டு இருக்கீங்க. ம் ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஆமா ஒரு சிக்னல்ல ரெட் லைட் எரியுது. சுத்துமுத்தும் பாக்குறீங்க. போலீஸ் இல்ல, கேமரா இல்ல, குறுக்க போறதுக்கு ஒரு வண்டி கூட இல்ல. இப்போ நீங்க வண்டிய நிறுத்துவீங்களா இல்ல ஸ்பீடா போயிட்டே இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய கேள்வி இது. கண்டிப்பா. நீங்க எடுக்கிற அந்த ஒரு செகண்ட் முடிவுக்கும் நம்ம தேசத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அட, இது கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான ஆய்வுல நாம அலச போற மூலப்பதிவு சையத் அப்துல் ஹக்கீம் எழுதிய ஹர்கர் சே ஏக் சைனிக், அதாவது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு சிப்பாய் அப்படிங்கிற புத்தகத்தின் 8வது அத்தியாயம்தான். ரைட். ஏன்னா இப்போ ரோட் சேஃப்டி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? ஃபைன் போடுவாங்க, போலீஸ் பிடிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், போலீஸ் பாத்துக்க வேண்டிய வேலை, டிராஃபிக் ரூல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இப்படிதான் நம்ம மைண்ட் டியூன் ஆயிருக்கு. ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா, சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் போடும் சட்டங்கள்லோ சிக்னல்கள்லோ தொடங்கிறது கிடையாது. அது நேரா உங்க வீட்டின் தலைவாசல்ல இருந்து தொடங்குதுன்னு சொல்லுது. வீட்டின் தலைவாசல் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தோட தலைப்புல இருக்கிற அந்த சைனிக் அப்படிங்கிற வார்த்தையை ஆத்தர் எப்படி அப்ரோச் பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். ஆமா. ஏன்னா சைனிக்னா நமக்கெல்லாம் உடனே ஞாபகம் வர்றது பார்டர்ல நிக்கிற ராணுவ வீரர் மட்டும்தான். துப்பாக்கி ஏந்தி பனியிலும் மழையிலும் நாட்டை பாதுகாக்கும் ஒருத்தர். கரெக்ட். ஒரு பெரிய தியாகம் பண்றவங்க. ஆனா இந்த 8வது அத்தியாயம் அந்த வார்த்தையை டீகோட் பண்ற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. எல்லையில் நின்று நாட்டை பாதுகாப்பது மட்டுமே தேச சேவை அல்ல. தினமும் காலையில வண்டியில ஏறும்போது ஹெல்மெட் அணிந்து, மொபைலை தவிர்த்து மற்ற பயணிகளுக்கும் பாதசாரிகளுக்கும் இடமளித்து பாதுகாப்பா வீடு திரும்புவதும் ஒரு மாபெரும் தேச சேவைதான்னு சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இது. இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு மாதிரி டவுட் வருது இல்லையா? என்ன முரண்பாடுன்னு சொல்லுங்க. நாம எப்பவுமே ஹீரோயிசத்தை ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கா பார்க்கத்தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு ராணுவ வீரர்னா அவர் பண்ற தியாகம், அவர் எடுக்கிற ரிஸ்க், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பில்டப் கொடுக்கும். கண்டிப்பா. ஆனா இப்போ காலையில எழுந்து ஹெல்மெட் ஸ்ட்ராப் போட்டுட்டு ரெட் சிக்னல்ல அமைதியா வெயிட் பண்றதுல எந்த ஒரு த்ரில்லும் இல்லையே. இது ரொம்ப போரிங்கான சாதாரண ஒரு ரொட்டீன் விஷயமாச்சே. இது இப்படி ஒரு தேச சேவை, ஒரு ஹீரோயிசம்னு நம்ம ஏத்துக்க முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட். அதாவது மனிதர்களாகிய நமக்கு எப்போதுமே ஒரு விஷயத்துல டிராமா இருந்தாதான் அது முக்கியம்னு தோணும். எக்ஸாக்ட்லி. ஆனா ரோட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் போரிங் இஸ் குட் அப்படிங்கறது தான் நிதர்சனம். எந்த விதமான ஹீரோயிசமும் இல்லாத, எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாத, எந்த ஒரு விபத்தும் இல்லாத பயணம் தான் உண்மையான பாதுகாப்பு. ஓ, போரிங் இஸ் குட். நல்லா இருக்கேன். ஆமா. நீங்க ஆபீஸ்க்கோ கடைக்கோ போயிட்டு ஒரு கீறல் கூட இல்லாம ரொம்ப சலிப்பான ஒரு பயணத்தை முடிச்சுட்டு உங்க குடும்பத்துக்கிட்ட பாதுகாப்பா போய் சேர்றீங்க பாருங்க. அந்த சலிப்பான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்க பொறுப்புணர்வு தான் ரியல் ஹீரோயிசம். அட, இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடிச்சா கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் கை தட்டுவாங்க. பவுலர் ஸ்டம்ப தெறிக்க விட்டா டீம் மொத்தமா கொண்டாடும். இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஹீரோயிசம் விக்கெட் கீப்பருக்கு இருக்காது. கரெக்ட். அவர் பின்னாடி அமைதியா நிப்பாரு. ஆமா, அவர் ஸ்டம்புக்கு பின்னாடி ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருப்பாரு. அவர் எல்லையில் நின்று பவுண்டரிகளை தடுப்பதில்லை. ஆனா அவர் ஒரு நொடி கவனம் சிதறினாலும், ஒரு கேட்ச விட்டாலும் ஒட்டுமொத்த ஆட்டத்தோட ரிசல்ட்டே மாறிடும். ரொம்ப ஆப்டான அனாலஜி இது. அதே போலதான் வண்டி ஓட்டுற நாமளும் விக்கெட் கீப்பர் மாதிரி தான். பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா ருட்டீனா பண்ற மாதிரி தெரியும். ஆனா ரோட்ல நம்ம பண்ற ஒரு சிறு தவறு, ஒரு நொடி போனை பாக்குறது, ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே மாற்றிவிடும். எக்ஸாக்ட்லி. விக்கெட் கீப்பருக்கு எப்படி ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு மில்லி செகண்டும் முக்கியமோ, அதே மாதிரி வண்டி ஓட்டுற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா. நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது 2 இரும்பு மெஷின்கள் கிடையில நடக்கிற ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தான் முதல்ல பாப்பாங்க. ஆனா நிஜத்துல அது 2 குடும்பங்களோட எதிர்காலத்துக்கு இடையில நடக்கிற மோதல். அந்த மோதலை தவிர்க்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு சைனிக், அதாவது ஒரு பாதுகாப்பாளர் அப்படிங்கிறது தான் ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறார். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்போ சிக்னலை மதிக்கணும், சீட் பெல்ட் போடணும், நீங்க எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாத புது ரூல்ஸ் எதுவும் இல்லையே. ஆமா, குழந்தைங்க கூட சொல்லுவாங்க. அப்புறம் மக்கள் ஏன் இதை அவ்வளோ ஈஸியா மீறாங்க? இப்போ அரசாங்கம் இதுக்காக ஆயிரக்கணக்கில் ஃபைன் போடுறாங்க,
மூளைக்கு மூளை கேமரா வச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி மக்களை மாத்திருக்கணுமே. ஏன் இன்னும் ரூல்ஸ் பிரேக் பண்ணப்படுது? அதுக்கு காரணம் நம்மளோட மூளை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற சைக்காலஜில இருக்கு. மூளை புத்தகத்துல இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன வார்த்தை அது? ரெண்டட் சேஃப்டி, அதாவது வாடகைக்கு பெறப்பட்ட பாதுகாப்பு. வாடகை பாதுகாப்பு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ ஒரு போலீஸை பார்த்த உடனே பயந்து போய் ஹெல்மெட் போடுறதும், கேமரா இருக்கிற சிக்னல்ல மட்டும் கரெக்டா சீட் பெல்ட்டை இழுத்து மாட்டுறதும் உங்களுக்கான நிரந்தர பாதுகாப்பு கிடையாது. ஓ, லைக் அந்த நேரத்துக்கு மட்டும். எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்றதுக்கு மட்டும் அந்த பாதுகாப்பை வாடகைக்கு எடுக்கிறீங்க. ரெண்டட் சேஃப்டி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு டேர்ம் இது. இது எப்படின்னா, கல்யாணத்துக்கு போறதுக்காக ஒருத்தர் கோட் சூட் லைக் ஒரு டக்ஸிடோ வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்ட். அந்த ஃபங்க்ஷன்ல அதை போட்டுட்டு கெத்தா போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுப்போம். ஆனா ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் கார்ல ஏறின உடனே அந்த கோட்டை கழட்டி வீசிடுவோம். ஏன்னா அது நம்மளோடது இல்ல, அதுல ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி தான் போலீஸ் செக் போஸ்ட் வந்த உடனே நம்ம ஹெல்மெட்டை வாடகை கோட் மாதிரி மாட்டுறோம். செக் போஸ்ட் தாண்டினதும் லைக் அதை கழட்டி வண்டிக்கு முன்னாடி மாட்டிடுறோம். ஏன்னா அந்த பாதுகாப்பு நமக்கானதில்ல, அது போலீஸ்கானதுன்னு நம்ம நம்புறோம். கரெக்ட். கண்காணிப்பு இருக்கிற இடத்துல மட்டும் அந்த பாதுகாப்பு ஒர்க் ஆகும். ஆனா நீங்க ஆரம்பத்துல ஒரு உதாரணம் சொன்னீங்க பாருங்க. எந்த கண்காணிப்பும் இல்லாத நள்ளிரவு நேரத்திலோ லைக் ஆள் இல்லாத சாலையிலோ அந்த வாடகை பாதுகாப்பு நம்மளை விட்டு முழுசா மறைஞ்சிடும். ஆமா, அந்த 2 மணி நைட்டு சிக்னல். எக்ஸாக்ட்லி. அங்கதான் ஒரு மனிதனோட உண்மையான குணம் வெளியே வரும். ஆனா நான் இப்போ ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா இங்க ஒரு கேள்வி கேக்குறேன். வாடகை பாதுகாப்போ நிரந்தர பாதுகாப்போ ஏதோ ஒரு வகையில பயம் ஒரு நல்ல விஷயம் தானே? எப்படின்னு கேக்குறீங்க? இப்போ எனக்கு 1000 ரூபாய் அபராதம் கட்ட பயம். அதனால நான் ஹெல்மெட் போடுறேன். இதனால என் உயிர் காப்பாற்றப்பட்டா அதுல என்ன தப்பு? அந்த பயம் ஒரு தொடக்க புள்ளியா இருக்கிறது நல்லது தானே? நீங்க சொல்றது பிராக்டிகலா கரெக்டா படுது. ஆனா லைக் லாங் டேர்ம்ல அது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பயம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது எப்பவுமே 100% கண்காணிப்பை நம்பியே இருக்கும். ஒரு நாட்டுல அத்தனை கிலோமீட்டர் ரோட்டுக்கும் கேமரா வைக்கவோ இல்ல அத்தனை பேருக்கும் பின்னாடி ஒரு போலீஸ் நிக்கவோ சாத்தியமே இல்ல. ஆமா, அது பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. இதுக்கு ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் விதிகளுக்கு பயந்து நடப்பவன், அதாவது கம்ப்ளையன்ஸ் என்ற நிலையிலிருந்து உயிரின் மீதான மரியாதையால் பாதுகாப்பை தன் தனிப்பட்ட குணமாக, அதாவது கேரக்டராக மாற்றிக்கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. ஓ, கம்ப்ளையன்ஸ் வேற, கேரக்டர் வேற. ஆமா, கம்ப்ளையன்ஸுக்கும் கேரக்டருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் டீகோட் பண்ணுங்க. ஏன்னா கம்ப்ளையன்ஸும் கேரக்டரும் வெளியில பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். 2 பேருமே சிக்னல்ல நிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற சைக்காலஜி வேற இல்லையா? நிச்சயமா. கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறது நான் இந்த ரூலை ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு என்ன நடக்கும், ஃபைன் போடுவாங்களா, லைசென்ஸ் கேன்சல் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறது. ஆனா கேரக்டர் அப்படிங்கிறது யாரும் பார்க்காத போது, எந்த ரூல்ஸும் உங்களை கட்டாயப்படுத்தாத போது லைக் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது. ஓகே. நள்ளிரவு 2 மணிக்கு நீங்க சிக்னல்ல நிக்கும்போது, நமக்காக வீட்ல ஒருத்தர் தூங்காம காத்துட்டு இருக்காங்க, நான் செய்யற ஒரு சின்ன தப்பு என் குடும்பத்தை நிராதரவாக்கிடும் அப்படிங்கிற அந்த அன்பிலிருந்து உருவாகும் பொறுப்புணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் கேரக்டர். அது இருந்தா உங்களை யாரும் கண்காணிக்க தேவையில்லை. தட் மேக்ஸ் சென்ஸ். கம்ப்ளையன்ஸ்ங்கிறது போலீஸ்க்காக போடுறது, கேரக்டருங்கிறது நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் போடுறது. எக்ஸாக்ட்லி. லைக் ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிற உடனடி அச்சுறுத்தலை விட ஏன் குடும்பம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஆழமான பொறுப்புணர்வு தான் ஒரு மனிதனை நிரந்தரமா மாத்தும். சரி, இப்போ ஒரு தனி மனிதனுக்குள் இந்த குணம் வந்துச்சுன்னு வச்சுப்போம். இந்த ஒருத்தரோட மாற்றம் எப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தை மாத்தும்? ஏன்னா நம்ம ஊரு டிராஃபிக்ல ஒருத்தர் மட்டும் சரியா போனா பத்தாதே. இதுக்கு புத்தகத்துல கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். நாம எல்லாருமே சமூக மாற்றம்னா கவர்மெண்ட் ஒரு பெரிய விளம்பரம் கொடுக்கணும், இல்ல செலிபிரிட்டிஸ் டிவியில பேசணும்னு நினைப்போம். ஆமா, அப்படித்தான் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா நிஜமான மாற்றம் எப்படி நடக்கும்னா, தண்ணியில ஒரு கல்லை எறிந்தா முதல்ல ஒரு சின்ன வட்டம் உருவாகி அப்புறம் அது விரிவடைந்து பெரிய வட்டமா மாறும் இல்லையா? அதே மாதிரிதான் இதுல முதல் வட்டம் அப்படிங்கிறது நம்முடைய வீடு. அந்த வீட்ல எப்படி மாற்றம் நடக்குது? ஏன்னா காலையில அவசரமா கிளம்பும்போது வீட்ல யாருக்குமே சேஃப்டி பத்தி யோசிக்க நேரம் இருக்காதே. எல்லாரும் அறக்க பறக்க கிளம்புவாங்க. அங்கதான் ஆத்தர் ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தை சொல்றாரு. ஒரு வீட்ல கணவன் தினமும் ஆபீஸ்க்கு ஹெல்மெட் அணியாமல் போறார். மனைவி எத்தனையோ முறை சொல்லி பாக்குறாங்க, அவர் கேக்குறதா இல்ல. ஈஸியா எஸ்கேப் ஆகிருவாரு. ஆமா.
எனக்கு வியர்க்குது, முடி கொட்டுது, ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்குன்னு இப்படி ஏதோ ஒரு ரீசன் சொல்றாரு. ஃபைன் கட்டவும் அவர் ரெடியா இருக்காரு. ஒரு நாள் காலையில மனைவி அவருக்கு வந்து மதிய உணவு அந்த டிஃபன் பாக்ஸ கட்டி கொடுக்க மறுத்துடுறாங்க. வெயிட், சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, நீங்க ஹெல்மெட் போட்டுட்டு போனாதான் டிஃபன், இல்லனா கிடையாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுறாங்க. இல்ல, இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கே. 1000 ரூபாய் ஃபைன் கட்ட ரெடியா இருக்கிற ஒருத்தர் ஒரு மேல டிஃபன் பாக்ஸுக்காகவும் மாறிடுவாரா? இதுல அப்படி என்ன சைக்காலஜி இருக்கு? அங்கதான் எமோஷனல் லெவரேஜ் ஒர்க் ஆகுது. போலீஸ் போடுற ஃபைன் அப்படிங்கிறது வந்து ஒரு லீகல் ஆக்ஷன். அது அவரோட ஈகோவை பெருசா பாதிக்காது. பணத்தை கட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. கரெக்ட். ஆனா தன் மனைவி தனக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கல அப்படிங்கிறது அவர் மேல கோவத்துல இல்ல, அவர் உயிருக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற ஆழமான பயத்துல, அன்புல எடுக்கிற ஒரு முடிவுன்னு அவருக்கு புரியும். ஓ, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறாரு. ஆமா, இது அவரோட மனசுல ஒரு காக்னிட்டிவ் டிசானன்ஸ், அதாவது ஒரு முரண்பாட்டை உருவாக்கும். என் ஈகோ முக்கியமா, இல்ல என் மேல எவ்வளோ அக்கறை வச்சிருக்கேன், என் குடும்பத்தோட நிம்மதி முக்கியமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது எந்த ஒரு சட்டமும் செய்ய முடியாதத வீட்ல இருக்கிற அந்த அன்பான கண்டிப்பு செஞ்சிடுச்சு. வாவ், நிஜமாவா? ஆமா, அன்னைக்கு அவர் ஹெல்மெட் போட்டுட்டு போறாரு. அந்த வீட்ல ஒரு சைனிக் உருவாயிட்டார். அந்த எமோஷனல் லெவரேஜ் பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நாமெல்லாம் வெளியே எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் வீட்ல நம்ம மேல வச்சிருக்க அக்கறைக்கு முன்னாடி வளைஞ்சு கொடுத்துதான் ஆகணும். இது ஒரு பழக்கமா மாறுறதுக்கான ஆரம்ப புள்ளி. கண்டிப்பா. சரி, ஒருத்தர் தன்னோட வீட்ல மாறிட்டாரு. ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தா ரோட்ல எல்லாரும் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த கேயாஸ் மத்தியில இந்த கேரக்டர் எப்படி சர்வைவ் ஆகும்? இந்த 2வது வட்டம் எப்படி உருவாகுது? 2 வட்டம் அப்படிங்கிறது நம்முடைய தெரு மற்றும் அக்கம் பக்கம். மனிதர்கள் எப்பவுமே வந்து ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி, அதாவது கூட்டமா என்ன பண்றாங்களோ அதை பின்பற்ற குணம் கொண்டவங்க. ஆமா, அது நம்ம இயல்பு. இப்போ இந்த நபர் தினமும் கரெக்டா ஹெல்மெட் போட்டுட்டு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போறத பாக்குற பக்கத்து வீட்டுக்காரருக்கு சப்கான்ஷியஸா ஒரு தாக்கம் ஏற்படும். ஓ, அவரும் நோட் பண்ணுவாரா? ஆமா, இவன் மட்டும் தினமும் கரெக்டா போறானே, நாமளும் ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் பியர் பிரஷர் உருவாகும். கொஞ்ச நாள்ல அந்த தெருவுல இருக்கிற 4-5 பேர் மாற ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஏரியால ஹெல்மெட் அணியாம செல்வதுதான் ரொம்ப ஆக்வர்டான சில வித்தியாசமான செயலா பார்க்கப்படும். அதாவது பாதுகாப்பா போறது அப்படிங்கிறது நார்மல் ஆகிடும். பாதுகாப்பற்ற பயணம் முட்டாள்தனமா பார்க்கப்படும். ஒரு காலத்துல தியேட்டர்ல சிகரெட் குடிக்கிறது சகஜமா இருந்துச்சு. இப்ப அதை யாரும் பண்றதில்ல. பண்ணா எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. எக்ஸாக்ட்லி, அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒரு சோஷியல் நார்ம் ரோட் சேஃப்டிலயும் உருவாகணும்னு சொல்றீங்க. அப்போ 3வது வட்டம் நம்ம ஆபீஸ் நண்பர்கள் வட்டமா இருக்குமா? ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்க்கிள். ஏன்னா வீட்லயோ தெருவுலயோ நாம ஈஸியா அட்வைஸ் பண்ணிடலாம். ஆனா நண்பர்கள் மத்தியில வந்து ஒரு தப்ப சுட்டி காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆமா, கொஞ்சம் சங்கடமா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி முடிஞ்சு உங்க நண்பர் குடிபோதையில வண்டி ஓட்ட நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். நீங்க என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி எல்லாரும் மச்சான் பாத்து போடா, வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஏன்னா வண்டி ஓட்டாதன்னு சொன்னா அவன் ஈகோ ஹர்ட் ஆகும், நமக்கு எதுக்கு வம்புன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். இங்க ஒரு சோஷியல் ஆக்வர்ட்னஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல? கரெக்ட். ஆனா ஒரு உண்மையான சைனிக் அந்த ஆக்வர்ட்னஸை தாண்டி யோசிப்பான். அந்த நண்பன் கிட்ட இருந்து சாவியை பிடுங்கி வச்சுட்டு, நீ வண்டி ஓட்ட வேண்டாம், நான் உனக்கு கேப் புக் பண்ணி தரேன், இல்லனா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றது தான் அந்த 3வது சர்க்கிள். ஆட, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் ஆச்சே. ஆமா, அங்கே நீங்க ஒரு நண்பனா உங்க பொறுப்பை எடுத்துக்கிறீங்க. அது அவரை தண்டிப்பதல்ல, அவர் உயிரையும் அவர் எதிரில வரப்போற யாரோ ஒருத்தரோட உயிரையும் பாதுகாப்பது. இது நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான ரிப்பிள் எஃபெக்ட். ஒரு சின்ன கல்லு தண்ணியில விழுந்து எப்படி பெரிய அலைகளை உருவாக்குதோ, அதே மாதிரி ஒரு வீட்ல ஆரம்பிக்கிற அந்த டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பு ஒரு தெருவை மாத்தி, நண்பர்கள் வட்டத்தை மாத்தி, கடைசியா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மாத்துது. இதுக்கு நாம எந்த பெரிய பிரச்சாரமும் செய்ய தேவையில்ல. கண்டிப்பா. இந்த சைனிக் பொறுப்பு அப்படிங்கிறது எந்த அரசாங்க அலுவலகத்திலையும் போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. ஆமா. நாளை காலை வீட்டை விட்டு வெளியேறும் போது வண்டியை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் ஹெல்மெட் ஸ்ட்ராப்பை போடுவது, போனை சைலண்ட்ல போட்டு பாக்கில் வைப்பது, காரா இருந்தா சீட் பெல்ட் போடுவது என்ற அந்த ஒரு சில வினாடிகள் எடுக்கிற முடிவுல தான் இந்த ஒட்டுமொத்த கான்செப்டும் அடங்கியுள்ளது. இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம். இதை யோசிச்சு பார்க்கும்போது ஒரு தேசத்தோட பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு அப்டிராக்டான விஷயம் கிடையாதுன்னு புரியுது. இதுல ஒரு சிம்பிளான கணக்கு, ஒரு அரித்மெட்டிக் இருக்கு. ஒரு உயிர் ரோட்ல காக்கப்படுதுன்னா அது வெறும் ஒரு நபர் மட்டும் தப்பிக்கல, ஒரு குடும்பம் முழுமையாக காக்கப்படுது. கரெக்ட். எதிர்காலத்தை ஒரு நொடி கவனக்குறைவால நடுத்தருவுல இழக்காம இருக்கிறது,
அப்படி பல குடும்பங்கள் முழுமையா பொருளாதார ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் ஸ்டேபிளா இருப்பதுதான் ஒரு தேசத்தை நிஜமாவே வலிமையாக்குகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தம் பொறுப்பை உணரும்போது ஒட்டுமொத்த தேசத்தோட பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுது. எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஆத்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு, வண்டி ஓட்டும்போது உங்களை ஒரு மெஷின் ஓட்டுற ஆளா மட்டும் பார்க்காதீங்க. நீங்க ஒரு குடும்பத்தோட நம்பிக்கைய, அவங்களோட சந்தோஷத்தை சுமந்துட்டு போற ஒரு பாதுகாப்பலன். ஆமா, அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உங்க வலது கை தானாகவே ஸ்பீடை குறைக்கும். சிக்னல் ரெட்ல இருக்கும்போது உங்க வண்டி தானாவே நிக்கும். உங்களுக்கு எந்த போலீஸும் தேவைப்படாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்றைய இந்த ஆழமான விவாதத்தை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சாலை பாதுகாப்பு என்பது போலீஸ்கானதோ அவங்க போடுற ஃபைனுக்கானதோ அல்ல. கண்டிப்பா இல்ல. அந்த வாடகை பாதுகாப்பை விட்டு வெளியே வாங்க. சேஃப்டி அப்படிங்கறத உங்க தனிப்பட்ட குணமா ஒரு கேரக்டரா மாத்துங்க. மாற்றம் அப்படிங்கிறது டிவில வர்ற விளம்பரத்திலயோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்லயோ ஆரம்பிக்காது. அது உங்கள் வீட்டு தலைவாசல்ல இருந்து, உங்க குடும்பத்தின் அன்பிலிருந்து தொடங்குகிறது. 100% உண்மை. ஆனா இதையெல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். மூல புத்தகத்துல படிச்ச விஷயங்களை வச்சு யோசிக்கும்போது எனக்குள்ள எழுந்து ஒரு கேள்வி இது. நாளைக்கு காலையில நீங்க வண்டி ஓட்டும்போது இத ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நீங்க டிராஃபிக் போலீஸ பாப்பா மட்டும் சீட் பெல்ட் போடுறீங்க, சிக்னல்ல போலீஸ் இருந்தா மட்டும் வண்டியை நிறுத்துறீங்க. இதையெல்லாம் உங்க வண்டிக்கு பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருக்க உங்க குழந்தை தினமும் கவனிச்சுக்கிட்டே வருது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நீங்க ஒரு ரூல பிரேக் பண்றது மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்கு எந்த மாதிரியான ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு நடிப்பு, அது நம்ம உயிருக்கானதில்ல. போலீஸ் கிட்ட மாட்டி ஃபைன் கட்டாம இருக்க நாம போடுற ஒரு வேஷம். அப்படிங்கிற அந்த வாடகை பாதுகாப்ப உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஆக்டிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நாம இந்த மாதிரி ஒரு தலைமுறைய உருவாக்கினா அவங்க எப்படி நாளைக்கு தங்களை ஒரு சைனிக்காக உணர்வாங்க? உங்களுக்கான பாதுகாப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அத ஒருபோதும் வாடகைக்கு எடுக்காதீங்க. அந்த பொறுப்புணர்வுடன் நாளை காலை உங்கள் வாகனத்தை ஸ்டார்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான ஆய்வில் சந்திப்பும். பாதுகாப்பாக பயணங்கள் தொடரட்டும்.